உலகம் முழுவதும் குறிப்பாக மத்திய கிழக்கு பகுதிகளில் சர்வதேச சட்டங்கள் மதிக்கப்படாமல் மீறப்பட்டு வருவது குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரெஸ் கடும் கவலை தெரிவித்துள்ளார். இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். இஸ்லாமாபாத்தில் ஈரான் அமெரிக்கா இடையே நடந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் இரு தரப்பிற்கும் இடையே பதற்றம் அதிகரித்தது. இருப்பினும் இரு நாடுகளுமே இப்போது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு தயாராகிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இரு நாடுகளின் பிரதிநிதிகளும் நேரடியாக ஒரே அறையில் அமர்ந்து பேச முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வளைகுடா பிராந்தியத்தில் மூண்டுள்ள யுத்தம் எப்போது முடிவுக்கு வரும் என்பதில் தெளிவில்லாத ஒரு சூழலே நிலவி வருகின்றது. வளைகுடாவில் எவ்வளவு காலம் பதற்றம் தொடர்கிறதே அதே அளவிற்கு உலகெங்கும் பிரச்சினைகள் எதிர்கொள்ளும். ஏனென்றால் உலக எரிசக்தி போக்குவரத்தின் இதயமாக கருதப்படும் ஹோர்முஸை சுற்றியே பதற்றம் இருந்து வருகின்றது. இஸ்லாமாபாத்தில் நடந்த முதல் சுற்று பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வான்ஸ் உடன்பாடு இல்லாமல் கிளம்பினர். ஆனாலும் போர் நிறுத்தத்திற்கான தேவை அதிகமாக இருப்பதால் இரு நாடுகளும் மீண்டும் ஒருமுறை அமர்ந்து பேச சம்மதித்துள்ளன. அதே நேரம் முதல் ரவுண்டில் கலந்து கொண்ட அதே உயர்மட்ட தலைவர்கள் வருவார்களா அல்லது இரண்டாம் கட்ட தலைவர்கள் வருவார்களா என்பது குறித்து இதுவரை தெளிவான தகவல்கள் இல்லை. பாகிஸ்தான், எகிப்து மற்றும் துருக்கி ஆகிய நாடுகள் இந்த அமைதி தூது முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. எப்படியாவது இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு அமைதியை ஏற்படுத்த வேண்டும். வளைகுடாவில் மீண்டும் அமைதி திரும்பினால்தான் அனைவருக்கும் நல்லது என்பது இந்த முயற்சியில் எடுக்கப்பட்டுள்ளன. தற்போது வரை இரு நாடுகளுமே பேச்சுவார்த்தைக்கு சம்மதம் தெரிவித்துள்ளதாகவே கூறப்படுகின்றது. அதே நேரம் இரண்டாவது சுற்று பேச்சுவார்த்தை எங்கே நடக்கும் என்பதில் தெளிவு இல்லை. முதல் சுற்று பேச்சுவார்த்தை நடந்த இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தை நடக்க வாய்ப்புகள் அதிகம். இரு நாடுகளுமே அங்கு வர சம்மதிக்கும் என்பதால் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் பேச்சுவார்த்தை நடக்கும். ஒருவேளை பாகிஸ்தான் வேண்டாம் என அமெரிக்கா கருதினால் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகருக்கு பேச்சுவார்த்தை மாறலாம். பேச்சுவார்த்தை எப்போது நடக்கும் என்பது தொடர்பாக திகதி இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. இருப்பினும் எதிர்வரும் வியாழக்கிழமை, அதாவது ஏப்ரல் 16ஆம் திகதி இந்த பேச்சுவார்த்தை நடப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளதா? இப்போது நிலவும் தற்காலிக போர் நிறுத்தம் வரும் ஏப்ரல் 21ஆம் திகதியுடன் முடிவுக்கு வருகின்றது. அதற்குள் ஒரு நிரந்தர ஒப்பந்தம் எட்டப்படவில்லை என்றால் மீண்டும் ஏவுகணைகள் பாய தொடங்கிவிடும் என்கிற அச்சம் உலக நாடுகளிடையே நிலவுகின்றது. நிரந்தர போர் நிறுத்தம் இல்லை என்றாலும் குறைந்தது தற்காலிக போர் நிறுத்தத்தையாவது இரு நாடுகளும் நீடிக்க வேண்டும் என்பதே உலக நாடுகளின் முக்கிய எதிர்பார்ப்பாக உள்ளது. இப்போது யுரேனியம் செறிவூட்டல் விவகாரத்தில் மட்டுமே இருதரப்பிற்கும் இடையே பிரச்சனை இருப்பதாக தெரிகின்றது. ஒரு பக்கம் அமெரிக்கா 20 ஆண்டுகள் வரை யுரேனியம் செறிவூட்டலை நிறுத்த சொல்கிறது. ஆனால் ஈரான் அதை திட்டவட்டமாக ஏற்க மறுக்கின்றது. அதிகபட்சம் 5 ஆண்டுகள் வேண்டும் என்றால் யுரேனியம் செறிவூட்டலை நிறுத்துவோம் என ஈரான் சொல்கிறது. இதுவே இரு தரப்பிற்கும் இடையேயான பிரச்சினைக்கு மூல காரணமாக உள்ளது. இதேவேளை அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை மீண்டும் நடைபெறும் என பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் ஹவாஜா ஆஷிப் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போர் கடந்த வாரம் இடைக்காலமாக நிறுத்தப்பட்டது. இதற்கு இரண்டு தரப்பும் சம்மதம் தெரிவித்தது முக்கிய காரணமாக அமைந்தது. இதைத் தொடர்ந்து கடந்த சனிக்கிழமை பாகிஸ்தானில் அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இது தோல்வியடைந்தது. இதையடுத்து ஹோர்முஸ் ஜலசந்தியை முடக்குவதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்தார். இதனால் மேற்காசியாவில் மீண்டும் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் அண்மையில் பாகிஸ்தான் அமைச்சர் ஹவாஜா ஆஷிப் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பேச்சுவார்த்தையில் நேர்மறையான முன்னேற்றம் காண்கிறோம். தற்போது இந்த முயற்சி சரியான திசையை நோக்கியுள்ளதாக கருதுகிறோம். விரைவில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை எதிர்நோக்குகிறோம். மேலும் இதையெல்லாம் இறைவனிடம் இருக்கிறது என தெரிவித்தார். அமெரிக்கா முன்வைத்த சில நிபந்தனைகளை ஈரான் ஏற்கவில்லை என்பதால் பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எட்டப்படவில்லை என அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வான்ஸ் தெரிவித்தார். பேச்சுவார்த்தை தோல்வியடைய அமெரிக்கா தான் காரணம் என ஈரான் குற்றச்சாட்டு வைத்திருந்தது. கடந்த பிப்ரவரி 28ஆம் திகதி ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து தாக்குதல் நடத்தின. இதற்கு பதிலடி தரும் வகையில் வளைகுடாவில் உள்ள அமெரிக்காவின் நட்பு நாடுகள் மற்றும் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே போர் நிறுத்தம் சார்ந்து பாகிஸ்தான் மத்தியஸ்தம் செய்தது. இதனால் இடைக்கால போர் நிறுத்தம் அமுலானது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை குறித்த எதிர்பார்ப்புகளால் டாலரின் மதிப்பு வீழ்ச்சியடைந்துள்ளது.
அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தென்படுவதால் சர்வதேச சந்தையில் அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர்ந்து 7வது நாளாக சரிவை கண்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் அடுத்த 2 நாட்களில் பாகிஸ்தானில் மீண்டும் தொடங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வார இறுதியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து ஈரான் துறைமுகங்கள் மீது வாஷிங்டன் முற்றுகையை அறிவித்திருந்தது. இந்த நிலையில் ட்ரம்பின் தற்போதைய அறிவிப்பு முதலீட்டாளர்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் அமெரிக்க நிர்வாகம் இந்த போரில் இருந்து வெளியேறுவதற்கான வழிகளையே தேடுகின்றது என்பது தெளிவாக தெரிகிறது என்று ஹோர்வே நிறுவனத்தின் தலைமை சந்தை உத்தி நிபுணர் ஹார் ஷமோட்டா தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே ஒரு குறியீட்டு அளவிலான ஒப்பந்தம் எட்டப்பட்டு அதன் மூலம் தாக்குதல்கள் நிறுத்தப்படவும் முடக்கப்பட்ட கடல்வழி பாதைகள் மீண்டும் திறக்கப்படவும் வாய்ப்புள்ளதாக சந்தை தரப்பு எதிர்பார்க்கின்றது. இந்த நிலையில் ஏனைய முக்கிய நாணயங்களுக்கு எதிரான டாலரின் மதிப்பு 0.26% குறைந்து 98.08 உள்ளது. இது கடந்த மார்ச் 2ஆம் தேதிக்கு பிறகு பதிவான மிக குறைந்த அளவாகும். டாலருக்கு எதிரான யூரோவின் மதிப்பு 0.33% உயர்ந்து 1.1796 உள்ளது. அமெரிக்காவின் பணவீக்கம் குறித்த சமீபத்திய புள்ளி விவரங்கள் எதிர்பார்த்ததை விட குறைவாக வந்திருப்பதும் டாலர் மதிப்பு சரிவுக்கு மற்றொரு காரணமாக கூறப்படுகின்றது. இதேவேளை உலகம் முழுவதும் குறிப்பாக மத்திய கிழக்கு பகுதிகளில் சர்வதேச சட்டங்கள் மதிக்கப்படாமல் மீறப்பட்டு வருவது குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் கடும் கவலை தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகளின் தலைமையகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உலகளவில் சர்வதேச சட்டங்களுக்கான மரியாதை குறைந்து வருவதாக தெரிவித்தார். குறிப்பாக மத்திய கிழக்கில் போர் மற்றும் மோதல்களின் போது பின்பற்றப்பட வேண்டிய சர்வதேச விதிகள் மற்றும் சட்டங்கள் முற்றிலும் புறக்கணிக்கப்படுகின்றன. இந்த நிலையில் மத்திய கிழக்கில் நிலவும் தற்போதைய நெருக்கடிக்கு இராணுவ ரீதியான தீர்வு ஏதும் கிடையாது என்று குட்ரஸ் திட்டவட்டமாக தெரிவித்தார். முறையான மற்றும் தீவிரமான பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கப்பட வேண்டும். எட்டப்படும் போர் நிறுத்த உடன்படிக்கைகள் எக்காரணம் கொண்டு மீறப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டும். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்குவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளன. அத்துடன் தரைமட்ட நிலவரங்களை சீரமைக்க இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே தற்போது நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகள் மிகவும் முக்கியமானது என்றும் அவர் குறிப்பிட்டார்.